புதுச்சேரியில் பீட்டாவின் கோரிக்கையை ஏற்று மணக்குள விநாயகர் கோவில் யானையை காட்டில் விட உத்தரவிட்டுள்ள துணைநிலை ஆளுநருக்கு கண்டனம் வலுத்திருக்கிறது. சட்டமன்ற கூட்டத்தொடரின் 2ஆம் நாளிலும் துணைநிலை ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இன்று 2வது நாளாக நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது துணைநிலை ஆளுநர் விவகாரமே மீண்டும் அவையில் எழுப்பப்பட்டது. துணைநிலை ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு எம்எல்ஏக்கள் பேரவையில் விமர்சனம் செய்தனர். குறிப்பாக புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோயில் யானை லட்சுமியை பீட்டா அமைப்பின் கோரிக்கையை ஏற்று காட்டுக்கு அனுப்ப கிரண்பேடி உத்தரவிட்டதற்கு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மணக்குள விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய லட்சுமி என்று சொல்லக்கூடிய யானையை துன்புறுத்துவதாக பெட்டா ஒரு கடிதத்தை மேதமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தை எந்தவித பரிசீலனையுமின்றி எந்த விதமான அதிகாரிகளை விட்டு ஆய்வு செய்யாமல் உடனடியாக அந்த யானையை விடுவிக்க வேண்டும், காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற உத்தரவை ஆளுநர் அவர்களே செய்திருப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இது தமிழ் சமூக மக்களுக்கு மட்டுமல்லாது இந்து கலாச்சாரத்திற்கு எதிரான நடவடிக்கையிலே அந்த அம்மா ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட போக்கில் இருக்கக்கூடியவர் தமிழ் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டிற்கும் மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய எப்படி மக்களுடைய வாழ்வு நிலையும் மக்களுக்கான திட்டங்களையும் அவர் ஆதரித்து செயல்பட முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. கவர்னராக இருப்பவர் அவர் தான் முழு நிர்வாகி, அவர் தான் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டக்கூடிய நிலையில் இருப்பவர். அந்த நிலையில் இருக்கக்கூடிய இவர் புதுச்சேரி அரசாங்கத்தின் மீது வழக்கு போட சொல்வதென்றால் அவர் இந்த இறையாண்மைக்கு, இந்த ஜனநாயக அமைப்பில் இருக்கிற இறையாண்மைக்கு எதிர்வாக செயல்படுகிறார் என்றுதான் அர்த்தம். புதுச்சேரியின் கலாச்சாரத்தையும் மக்கள் உணர்வுகளையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். எங்களை பொறுத்த வரையிலே இந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த மாநில மக்களுடைய பண்பாட்டையோ கலாச்சாரத்தையோ சிதைக்கின்ற வகையிலோ அல்லது புண்படுத்துகின்ற வகையிலோ அல்லது அவமதிக்கின்ற வகையிலேயோ யார் நடந்து கொண்டாலும் அதற்கு நாங்கள் நிச்சயமாக ஒருபொழுதும் இந்த அரசாங்கம் அனுமதிக்காது. இது சம்பந்தமாக இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அதை எழுப்பினாங்க, அந்த பிரச்சனை எழுப்பினாங்க. அதனுடைய தேவைப்பட்ட அந்த கோப்புகளை பார்த்து முடிவெடுப்போம். ஜல்லிக்கட்டுக்கு சட்டம் இயற்றுதல், வறட்சி மாநிலமான புதுச்சேரிக்கு மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. துணைநிலை ஆளுநரை பற்றியான விமர்சனங்கள் அதிகரித்த நிலையிலே மணக்குள விநாயகர் கோயில் யானையினை உடனடியாக காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற பீட்டா அமைப்பின் கோரிக்கையை ஏற்று ஆளுநர் உத்தரவிட்டது தொடர்பான விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக உரிய கோப்புகளை பார்த்த பின்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் நாராயணசாமி தெரிவித்திருக்கின்றார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சீதுடன் புதுச்சேரியிலிருந்து ரகுமான்.